ஈவினிங். குட் மார்னிங். சாரி, என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சொல்லுங்க. ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கிளாஸ். நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, Node.js எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுல பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம npm பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி சிம்பிளா ஒரே ஒரு கோட் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அதுல வந்துட்டு நேத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, HTTP சர்வர் எப்படி கிரியேட் பண்ணி அதுல எப்படி ப்ராஜெக்ட் பண்றது, ஐ மீன் HTTP சர்வரை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு போர்ட்ல ரன் பண்ணி சும்மா இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இந்த ஒரு பேசிக்கான இந்த ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நம்ம ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணோம். பட் அந்த எக்ஸ்பிரஸ் வச்சு நம்ம கோட் எதுவுமே பார்க்கல, HTTP வச்சு தான் பார்த்தோம். ஸோ எக்ஸ்பிரஸ் வச்சு எப்படி கோட் பண்றது, எக்ஸ்பிரஸ்ல என்னென்ன ரெக்வஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணும், எதெல்லாம் வந்துட்டு அது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பத்தி பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம பேசிக்கா உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் எல்லாம் தெரியும் தானே. சோ இந்த டேட்டா டைப்ஸ பத்தி ஒரு லைட்டா ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல அதான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஆஹ் இந்த கோடை ரன் பண்ணி எல்லாருக்கும் Node.js இன்ஸ்டால் ஆகி இது எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆச்சா? இல்ல எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம செஷன் ஓகே ஓகே, எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாஸ் எண்ட் ஆகும்போது டைம் இருக்கும்போது கேளுங்க. ஓகே ஓகே. சோ இந்த ப்ரோக்ராம் நம்ம நேத்து பார்த்தோம். இதுல நம்ம HTTP வச்சு நம்ம என்ன பண்ணோம்? இம்போர்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்பிரஸ இம்போர்ட் பண்ணி, எக்ஸ்பிரஸ் மூலியமா எப்படி அந்த ரெக்வெஸ்ட் எல்லாம் ஹேண்டில் பண்றோம். இந்த இந்த மெத்தட் வந்துட்டு நம்ம பேசிக் ஓகேவா? இது நான் என்ன சொன்னேன்னா, HTTP நீங்க இன்ஸ்டால் கூட பண்ண வேண்டாம். அது Node.jsல ஆல்ரெடி இருக்கும்னு சொன்னேன். சோ நீங்க HTTP இம்போர்ட் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க எந்த இன்ஸ்டலேஷனும் தேவையில்ல. இது பேசிக். ஆனா நம்ம வந்துட்டு இது ஃப்ரேம் ஒர்க்ல யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ்பிரஸ் தான் அட்வான்ஸ்டு ஃப்ரேம் ஒர்க் ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்க தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா ப்ராஜெக்ட்லயுமே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்பிரஸ்க்கும் HTTP என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எஃபிஷியன்ட் இதை விட எஃபிஷியன்டா இருக்கும். HTTPங்கிறது வந்துட்டு ஒரு எல்லா ரெக்வஸ்டையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி HTTPக்கு கிடையாது. பட் எக்ஸ்பிரஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா, ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி அதுக்கு இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு ஒரு மிடில் வேற ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி ராபிட் இன்னும் ஃபாஸ்டா ஆக்ட் ஆகும். ஸ்கேலபிள் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க HTTP யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் லிமிட்டடான யூசர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். யூசர்ஸோட லிமிட் வந்து அதிகமாயிட்டே ஆகும்போது உங்களால HTTP யூஸ் பண்ண முடியாது. இதுதான் ஸ்கேலபிள் வெப் அப்ளிகேஷனுக்கான ஒரு பெஸ்ட் ஃபீச்சரா இருக்கும் எக்ஸ்பிரஸ். ஸோ அதனாலதான் நம்ம எக்ஸ்பிரஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப பிளெக்சிபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுற ரெக்வஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பிரஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோட்ஸ் சேஞ்ச் பண்ணி ரூட்டிங்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு யூசர் ஒரு விஷயத்த கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு கோடு இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்த டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு கோட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு மெயினா SQL அண்ட் தென் NoSQL ரெண்டு டேட்டா பேசஸுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. SQL அப்படின்னா இப்ப நீங்க MySQL எல்லாம் படிப்பீங்கல்ல, அதெல்லாம் SQL. இப்ப நம்ம படிக்க போற MongoDB வந்துட்டு NoSQL. அது வந்து அதோட ஸ்ட்ரக்சரே வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, லைக் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். கீ வேல்யூ பேர்ஸ் மாதிரி இருக்கும். டேபிள்ஸ் ஃபார்மேட்ல இருக்காது. சோ அதுதான் NoSQL டேட்டாபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம படிக்கிற போற MongoDB. அப்ப இது வந்து MongoDB ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா MySQL ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுல எக்ஸ்பிரஸ்ல நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு பேசிக்கான இன்ட்ரோ மாதிரி. சோ நான் சொன்ன அட்வான்டேஜஸ் தான் இங்க இருக்கும். ஓகேவா? இப்ப என்னன்னா, நீங்க வந்து
ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்றீங்க. ஒரு லைக் ஒரு 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 புதுசா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த அப்பெண்ட் பண்ண போறோம். ஆட் பண்ண போறோம் நம்ம வெப்சைட்ல. அப்டின்னா, அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ரூட்டிங் இருக்குமா? அந்த ரூட்டிங்க்கு ஏத்த மாதிரி ரெஸ்பான்ஸ என்ன பண்ணும் அப்டின்னா, எக்ஸ்பிரஸ் வந்து நமக்கு குடுக்கும். இது வந்து என்ன பண்ணும்? நெறைய HTML பேஜஸ ஒரே டைம்ல ரெண்டர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து யூசர் வந்து நெறைய யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்டின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு HTML பேஜஸ ரெண்டர் பண்றாங்க அப்டின்னா, எல்லா பேஜஸையும் கரெக்ட்டா ரெண்டர் பண்ணி குடுக்குறதுக்கு எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ. சோ இது என்னலாம் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. Node.js சர்வர ஹேண்டில் பண்ணும். அப்புறம் HTTP மாடியூல் தட் மீன்ஸ் ஒரு சர்வர செட் பண்ணும். அதுக்கு ஒரு மிடில் வேரா ஆக்ட் ஆகும். அப்படிதானே? சோ வந்து ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் ஏத்த மாதிரி நமக்கு என்ன ஆகும்? மிடில் வேரா இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க் ஹேண்டில் ஆகும். சோ இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க் என்ன பண்ணுது? 3 விஷயமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சர்வர், ஒரு HTTP சர்வரா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிடில் வேரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எல்லா ரெக்வெஸ்ட் ரூட்டிங்ஸ்லயுமே கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணும். ஓகே. நம்ம நேத்தே இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டோம். npm install express குடுத்தா, நம்ம ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பேக்கேஜ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ நம்ம நேத்தே இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால, இன்னைக்கு நம்ம பேசிக்கா எக்ஸ்பிரஸ் வச்சு இந்த ஹலோ வேர்ல்டு நம்ம இங்க எழுதியிருக்கோம்ல, இதே புரோகிராம நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்பிரஸ் வச்சு எழுதப் போறேன். ஓகே. சோ நான் இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது நம்ம பேசிக்கா பார்த்தது. நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லயும் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, எக்ஸ்பிரஸ தான் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ இம்போர்ட் பண்ணணும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எக்ஸ்பிரஸ் அப்டின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, அந்த வேரியபிள்குள்ள நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்பிரஸ வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ரெக்வயர் அப்டிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ணிட்டு, நான் எக்ஸ்பிரஸ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ நான் எக்ஸ்பிரஸ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம், இப்ப இந்த எக்ஸ்பிரஸ் ஃபங்ஷன் இருக்குல்ல, அந்த ஃப்ரேம் ஒர்க்க நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப் அப்டிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லயும் வழக்கமா பண்றது. ஓகேவா? எக்ஸ்பிரஸ இம்போர்ட் பண்ணிட்டு, அந்த எக்ஸ்பிரஸ வந்துட்டு ஆப் குள்ள ஸ்டோர் பண்ணுவோம். ஆப்ங்கிற வேரியபிள்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த எக்ஸ்பிரஸ் ஃபங்ஷன மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம யூஸ் பண்றப்பலாம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, எக்ஸ்பிரஸ்ன்னு யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் என்ன சொன்னேன், இங்க நெறைய ரூட்டிங்ஸ் இருக்கும். ஓகே. ரூட்டிங்ஸ் மீன்ஸ் HTTP ரெக்வெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நமக்கு இப்போ இங்க வந்துட்டு கெட்ன்னு யூஸ் பண்ணிருக்காங்களா, அது மாரி கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலீட்டு ஏதாவது ஒரு டேட்டாவ கெட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, கெட் ரெக்வெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே ஏதாவது ஒரு டேட்டாவ டெலீட் பண்ணணும் அப்டின்னா, ஆப் டாட் டெலீட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இல்ல ஏதாவது ஒரு போஸ்ட் பண்ணணும், ஏதாவது டேட்டா வந்து அப்டேட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? போஸ்ட் அப்டிங்கிற டேட்டாவ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நமக்கு நெறைய ரூட்டிங்ஸ்ல வந்துட்டு ரெக்வெஸ்ட் வந்து நெறைய இருக்கு. சோ கெட்டு, புட்டு அண்ட் தென் டெலீட், போஸ்ட் இதெல்லாம் நம்ம காமனா யூஸ் பண்றது. நம்ம கீழ அந்த டைப்ஸ் நம்ம பார்ப்போம். இங்க இருக்குல்ல. பேசிக் மீட்டிங், கெட், போஸ்ட், புட், டெலீட் இந்த மாதிரி ஆ 4 ரெக்வெஸ்ட் இங்க எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. சோ இந்த 4 ரெக்வெஸ்ட்ட நம்ம நெறைய ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவோம் காமனா. சோ அத யூஸ் பண்ற போது நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஆப் டாட் கெட், ஆப் டாட் போஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்ல தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால நான் இங்க என்ன பண்றேன்னா, சிம்பிளா இப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்ட கெட் பண்ணி என்னோட வெப் பேஜ்ல ஷோ பண்ண போறேன். அவ்வளவுதானே பண்ண போறேன். சோ அதனால இங்க நான் ரைட் பண்ணியிருக்கேன். புரியுதா? இங்க நான் வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கேன். இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு ஆப் டாட் கெட்ல ஒரு டேட்டாவ கெட் பண்ண போறேன். தட் மீன்ஸ் இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து நான் கெட் பண்ணி என்னோட வெப் பேஜ்ல ஷோ பண்ண போறேன். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப் டாட் கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ அதுல first நீங்க வந்து ரூட்டிங் செட் பண்ணணும். தட் மீன்ஸ் ரூட்டிங்னா என்னன்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த கூகுள் மீட் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குல்ல. இது எந்த ரூட்ல வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு அப்டின்னா, இதான் அதோட ரூட். ஓகே. HTTPல மீட் கூகுள் டாட் காம் குள்ள
இந்த லிங்க்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அப்படிதானே? சோ இதோட ரூட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் HTTPங்கிறது ஓவரால் சர்வரு. அதுக்கப்புறம் meetgoogle.comங்கிறது அந்த வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்குள்ள இதே வெப்சைட்டுக்குள்ள எத்தன பேரு இதே டைம்ல கூகுள் மீட் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த லிங்க்குக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உங்களுக்குன்னு ஒரு கூகுள் மீட் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிதானே? அந்த லிங்க்குக்குள்ள தானே நீங்க வந்து நம்ம இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்போ நம்ம இந்த ரூட்ல இருக்கோம். சோ இதுதான் ரூட். ஓகேவா? சோ இந்த ரூட்டுக்குள்ள வந்தாதான் நம்மளோட கூகுள் மீட்டுக்குள்ள நம்ம வந்து என்டர் ஆக முடியும். அந்த மாதிரி நம்மளும் இங்க app.getல எந்த ரூட்குள்ள போனா எனக்கு வந்துட்டு என்னோட ஹலோ வேர்ல்டு வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிற இந்த ரூட்டிங்க இங்க செட் பண்ணணும். நான் அதுக்கு என்ன செட் பண்ணிக்கிறேன்னா ஸ்லாஷ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க HTTP லோக்கல் ஹோஸ்ட்ன்னு போர்ட்ன்னு கொடுத்துருக்கீங்களா, அந்த போர்ட்டுக்கு அப்புறம் நம்ம இங்க சிம்பிளா ஸ்லாஷ்ன்னு யூஸ் பண்ணிருப்போம். சோ அந்த ஸ்லாஷ்குள்ள போனா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், நம்மளோட ஹலோ வேர்ல்டுங்கிற அந்த டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். அதர்வைஸ் நமக்கு என்னன்னா வேற ஏதாவது ரூட்டின்குள்ள போயிட்டோம். வேற ஏதாவது பேஜ்க்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது? அந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகாது. நான் வந்து உங்களுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். நான் ஃபர்ஸ்ட் கோட எழுதிட்டு, இந்த ஸ்லாஷ் எதுக்காண்டி போடுறோங்கிறத நான் அடுத்து உங்களுக்கு ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும். ஓகேவா? நான் ரன் பண்றேன் ஃபர்ஸ்ட். சோ நான் வந்து ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். என்ன ஃபங்ஷன் எழுதுவேன்? ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்கணும். அந்த ரெக்வெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்கணும். ஓகேவா? ரெக்வெஸ்ட்க்கு ரெக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ். சோ ரெக்வெஸ்ட்ல வந்துட்டு என்ன ரெஸ்பான்ஸ் நான் பண்ண போறேன் அப்டின்னா, ஜஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் வைக்க போறேன். லைக் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் வைக்க போறேன். சோ ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட். இந்த சென்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரெஸ்பான்ஸ சென்ட் பண்றதுக்காண்டி சென்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கெல்லாம் ரெஸ் டாட் எண்ட்ன்னு யூஸ் பண்ணோம்ல. இங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு ரெஸ் டாட் சென்ட்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதுல நான் என்ன பண்றேன், ஹலோ வேர்ல்டுன்னு எழுதிக்கிறேன். ஓகே. எழுதிட்டு நான் என்ன பண்றேன்னா, நெக்ஸ்ட் போர்ட் செட் பண்ணணும். முக்கியமான வேலை அதுதான். போர்ட் செட் பண்ணாதான் அந்த போர்ட்ல நமக்கு என்ன ஆகும்? நம்மளோட ப்ராஜெக்ட் ரன் ஆகும். சோ இந்த போர்ட் செட் பண்றதுக்கு நான் அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் சர்வர்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சர்வர் ஒரு போர்ட்ல ரன் ஆக போகுது. சோ அந்த சர்வரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள் வச்சு கிரியேட் பண்ணிட்டு app.listen. என்னோட ஆப் தானே அந்த சர்வர்ல ரன் ஆக போகுது. நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். அங்க நான் என்ன பண்ணுவேன்? கிரியேட் சர்வர் வச்சு கிரியேட் பண்ணுவேன். பட் நீங்க அந்த சின்டாக்ஸ் நோட் பண்ணாதீங்க. இந்த சின்டாக்ஸ் தான் நம்ம இனிமேல் இருந்து ஃபாலோ பண்ண போறது. ஓகே. சோ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிட்டு என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்க போறேன் அப்படிங்கறத, எந்த ரெக்வெஸ்ட்க்கு என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்க போறேன். இப்ப நான் கெட் ரெக்வெஸ்ட்க்கு தான் நான் என்ன பண்ண போறேன்? இங்க ஹலோ வேர்ல்டுங்கிற ரெஸ்பான்ஸ் குடுக்குறேன். அடுத்து நான் என்ன பண்றேன்? இந்த ஆப் வந்துட்டு எனக்கு ஒரு சர்வர்ல ரன் ஆகணும். சோ அந்த சர்வர்ல ரன் ஆகுறதுக்காண்டி app.listen நான் போர்ட் செட் பண்றேன். நீங்க போர்ட் என்னனாலும் குடுத்துக்கலாம். நம்ம 3000 குடுத்தோம்ல, நான் இங்க வந்து 5000 குடுக்குறேன். ஓகே. சோ நீங்க போர்ட் வந்துட்டு 3000 குடுக்கலாம். 5000 குடுக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு அந்த போர்ட் ஆல்ரெடி ரன்னிங் அந்த மாரி வந்துச்சுன்னா, போர்ட் நம்பர சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இங்க என்ன பண்றேன்? ஃபங்ஷன் எழுதுறேன். என்ன ஃபங்ஷன் எழுதணும்? நமக்கு இந்த போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் வேணும். சோ நான் console.logல express is running at இந்த இருக்குல்ல, நேத்து குடுத்துருந்தோம்ல, இதே மாதிரி இந்த போர்ட்ட நீங்க குடுக்கணும். சோ நேத்து நமக்கு வந்துட்டு அஹ் மேல வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுல போர்ட் நம்பர் குடுத்து அதுக்கப்புறம் இங்க போர்ட்ன்னு யூஸ் பண்ணோம். இன்னைக்கு டைரக்டாவே நான் அந்த போர்ட் நம்பரை இங்க குடுத்துட்டேன். சோ அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க இங்க வந்துட்டு டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம், 5000 அப்படின்னு எழுதிட்டு, இந்த ஸ்லாஷ நான் இங்க எழுதணும். இந்த ஸ்லாஷ்ங்கிறது எது அப்படின்னா எண்ட் பாயிண்ட். இப்ப நான் ரன் பண்றேன். ஓகே. இப்ப எனக்கு என்ன ஷோ ஆகுது? ஹலோ வேர்ல்டுன்னு ஷோ ஆகுது. ஓகே. இது எங்க ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, லோக்கல் ஹோஸ்ட் 5000ல ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் ஸ்லாஷ் போட்டு இத காமிச்சேன்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். இதே நான் இங்க நான் இதே இங்க என்ன பண்றேன்னா, ஸ்லாஷ் டேஷ்போர்ட் இப்படி அடிச்சுட்டு,
அந்த பேஜுக்குள்ள என்டர் பண்ணனா எனக்கு என்ன வருது? cannot get டேஷ் டேஷ்போர்டுன்னு வருது. ஏன்னா நான் இங்க என்ன குடுத்திருக்கேன்னா, கெட் ரெக்வெஸ்ட்ல வெறும் பேக் ஸ்லாஷ் மட்டும் தான் குடுத்திருக்கேன். சோ எனக்கு ஸ்லாஷ் இருக்கக்கூடிய அந்த பாத்துல மட்டும் தான் என்னோட அவுட்புட் வந்து ரன் ஆகும். நான் இப்ப இங்க டேஷ்போர்டுன்னு குடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க போயிட்டு டேஷ்போர்ட் அப்படின்னு குடுத்துட்டு, இங்கேயும் டேஷ்போர்ட் அப்படின்னு என்டர் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் டேஷ்போர்ட் குடுத்திருக்கேன், இங்கேயும் டேஷ்போர்ட் குடுத்திருக்கேன். அகைன் ரன் பண்றேன். சோ எனக்கு இங்க என்ன ஆகுது? ரன் ஆகுது. இதே நான் இங்க டேஷ்போர்டுக்கு பதிலா சும்மா புக்ஸ்ன்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். புக்ஸ கெட் பண்ண முடியலன்னு வருது. சோ நான் இங்க என்ன ரூட்டிங் குடுக்குறேனோ, இங்க நான் எங்க ரூட்டிங் குடுக்குறேனோ, அந்த ரூட்ல தான் எனக்கு என்ன ஆகும்? என்னோட அவுட்புட் ரன் ஆகும். இங்க நான் டேஷ்போர்டுன்னு குடுத்தேன்னா, அந்த டேஷ்போர்டுன்னு இருக்கக்கூடிய அந்த பாத்ல மட்டும் தான் எனக்கு ரன் ஆகும். அத தாண்டி நான் வேற ஒரு ரூட்டிங் ஏதாவது குடுத்தேன் அப்டின்னா, அங்க எனக்கு ரன் ஆகாது. சோ நீங்க குடுக்குற இதுதான் ஆப் டாட் கெட்ன்னு குடுத்துட்டு, அந்த ஆப்ப கெட் பண்றோம். கெட் பண்ணிட்டு, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் இருக்குல்ல, இங்க 2 பாராமீட்டர் இருக்கு. சோ 2வது பாராமீட்டர் நம்ம என்ன ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போறோம்ன்ற பாராமீட்டர். ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் எங்க ரன் ஆகணும்? எந்த ரூட்ல ரன் ஆகணும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க Amazon வெப்சைட்டுக்குன்னு ஒரு ரூட் இருக்கு. ஓகேவா? சோ அந்த ரூட்ல தான் அந்த Amazon வெப்சைட் ரன் ஆகும். நம்ம Google மீட்டுக்குன்னு ஒரு ரூட் இருக்கு. இந்த ரூட்ல தான் நம்ம ரன் ஆகும். வேற ரூட்டுக்கு போனோம்னா வேற ஒரு வெப்சைட் ரன் ஆகுமே தவிர, நம்மளோட Google மீட்டோட இந்த ரூட்ல தான் நம்மளோட Google மீட் ரன் ஆகும். சோ அந்த மாதிரி தான் நம்ம வெப்சைட்டுக்கும், நம்மளோட பேஜஸ்க்கும் நம்ம ரூட்டிங் குடுக்கணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்ங்கிறது அந்த ரூட்டிங். செகண்ட் பாராமீட்டர் என்ன ஃபங்ஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அந்த ரூட்ல அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? போர்ட் செட் பண்ணி அந்த போர்ட்ல ரன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த ஆப் டாட் கெட் அந்த ரூட்டிங் புரியுது தானே? டவுட்ஸ்? இது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இல்ல அகைன் எதுவும் டீச் பண்ணணுமா? யூ வாண்ட் எனி டவுட்ஸ்னா, இல்ல புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அகைன் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணிட்டு, அத வந்துட்டு ஒரு ரூட்டிங் செட் பண்ணி நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி தான் ரூட்டிங் செட் பண்ணுவோம். இங்க நம்ம ஆப் டாட் கெட் ரெக்வெஸ்ட்க்கு பதிலா போஸ்ட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் டெலிட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணலாம். புட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணலாம். எந்த ரெக்வெஸ்ட்னாலும் யூஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பான்ஸ நம்ம வந்து கோட் எழுதலாம். இதுதான் மெயின். ஓகேவா? இத வச்சுதான் நம்ம பேக் எண்ட் கோட் வந்து எல்லாமே எழுதுவோம். இந்த ரெக்வெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பட் இந்த மத்த கோட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வருவோம். பட் பேசிக் கான்செப்ட் இதுதான். இந்த ரெக்வெஸ்ட்ட மாத்திட்டே இருப்போம். இப்ப டெலிட் ரெக்வெஸ்ட்னா அதுக்கு ஒரு கோட் எழுதுவோம். புட் ரெக்வெஸ்ட்னா அதுக்கு ஒரு கோட் எழுதுவோம். ஓகேவா? அத வச்சுதான் நம்ம கோட்ஸ எழுதிட்டே வருவோம். இன் கேஸ் நமக்கு இப்போ போஸ்ட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜஸ்ட் டைரக்ட்டா ஒரு ரெக்வெஸ்ட்ட சென்ட் பண்ணோம். பட் நம்ம கோட் எழுதும்போது இந்த மாதிரி டைரக்ட்டாலாம் ரெக்வெஸ்ட்ட சென்ட் பண்ண மாட்டோம். தட் மீன்ஸ் ரெஸ்பான்ஸ சென்ட் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, HTML கோட் எழுதுவோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு கோடு ஒரு பேஜ்ல எழுதி வச்சிருப்போம். பேக் எண்ட் கோடு இங்க எழுதுவோம். 2த்தையும் லிங்க் பண்ணி தான் நம்ம வெப் பேஜ்ல ஷோ பண்ணுவோம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ரெஸ்பான்ஸ் எங்க ஷோ ஆகும்? HTML பேஜ்ல தானே ஷோ ஆகும். நம்ம சென்ட் பண்ணும்போது அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு HTML பேஜ் தான் ரெஸ்பான்ஸா சென்ட் பண்ணுவோம். அப்போ நம்மளோட இந்த ஹலோ வேர்ல்ட இப்ப டைரக்ட்டா சென்ட் பண்ணிருக்கோம்ல, இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா, ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணி, அதுல அந்த ஹலோ வேர்ல்ட செட் பண்ணிட்டு, நான் சென்ட் பண்ணும்போது ஒரு ஃபைலா HTML பேஜா ரெண்டர் பண்ணி சென்ட் பண்றேன். ஓகே.
அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல்ல ஒரு HTML ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? index.html அப்படிங்கிற ஒரு ஃபைல் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க நம்ம வழக்கம் போல ஒரு HTML கோடு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க நான் டைரக்டா சென்ட் பண்ணிருக்கிற இந்த ஹலோ வேர்ல்ட இந்த HTML பேஜ்ல வச்சுட்டு நான் ஒரு ஃபைலா சென்ட் பண்ண போறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணும்போது ஃபைலா சென்ட் பண்ணணும். ஓகே. ஃபைலா சென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஒரு பேக்கேஜ் நமக்கு தேவை. அந்த பேக்கேஜ் என்னன்னா பாத். ஓகேவா? பாத் எதுக்கு அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த index.htmlங்கிற இந்த பாத்தையே ஒரு அவுட்புட்டா, தட் மீன்ஸ் என்னோட வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே பண்ண போறேன். ரெஸ்பான்ஸா டிஸ்ப்ளே பண்ண போறேன். அப்ப எனக்கு வந்து இன்னொரு ஒரு பேக்கேஜ் தேவை. அதுக்கு தான் பாத்ன்னு பேரு. ஓகேவா? சோ பாத் வந்துட்டு Node.js ல இருக்கும். நம்ம அத இம்போர்ட் பண்ணா போதும். அத இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணா போதும். எப்படி நம்ம HTTP இம்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி பாத் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணா போதும். நான் என்ன பண்றேன், பாத்த இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. பாத்த இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்றப்போ, ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்றப்போ, res.sendன்னு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்றீங்கல்ல. இப்ப நான் ஃபைலா சென்ட் பண்றதுனால எனக்கு சென்ட் ஃபைல் அப்படிங்கிற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. சென்ட் ஃபைல் என்ன சென்ட் பண்ண போறேன்? path டாட் எந்த பாத் நம்ம இப்ப கரண்டா இருக்கக்கூடிய இந்த பாத்தோட எதை ஜாயின் பண்ண போறேன்னா, அந்த HTML இருக்குல்ல அதையும் நான் ஜாயின் பண்ண போறேன். ஓகே. இப்ப அந்த HTML டைரக்டரி வந்து நான் யூஸ் பண்ணணும்ல. சோ HTML டைரக்டரிக்கு டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி டேர் நேம் கொடுத்துருக்காரு. HTML ஃபைலோட நேம் index.html. ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு HTML ஃபைல சென்ட் பண்ணணும். சோ நான் பாத்த இம்போர்ட் பண்ணிட்டு அண்ட் தென் சென்ட் பண்ணும்போது ஒரு ஃபைலா சென்ட் பண்றதுனால சென்ட் ஃபைல்னு கொடுத்திருக்கேன். சோ ஆல்ரெடி இப்ப நம்ம ரன் ஆயிட்டு இருக்கிற பாத்தோட எதோட பாத்த ஜாயின் பண்ண போறோம், அந்த HTML ஓட பாத்த ஜாயின் பண்றோம். சோ அதோட டேர் நேம் அப்படின்னா அதோட டைரக்டரி. ஓகேவா? சோ அதோட டைரக்டரி நேம் நான் இங்க கொடுத்திருக்கேன். என்னோட ஃபைல்லயே தான் இருக்கு. என்னோட ஃபோல்டர்லயே தான் இருக்கு அந்த அந்த HTML பேஜும். அதோட டைரக்டரி நேம் கொடுத்திருக்கேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நம்மளுக்கு அவுட்புட்ல ஹலோ வேர்ல்டுன்னு ரன் ஆயிடுச்சு. H1 டேக்ல கொடுத்திருந்தேன்ல ஹலோ வேர்ல்டு. சோ அது எங்க இருந்துச்சு? HTML ஃபைலுக்குள்ள இருந்துச்சு. சோ நான் அதை எடுத்து சென்ட் பண்ணி ரெஸ்பான்ஸா சென்ட் பண்ணியிருக்கேன். டைரக்டா சென்ட் பண்ண மாட்டோம்ல. இந்த மாதிரி HTML ஃபைல்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரெஸ்பான்ஸா சென்ட் பண்ணுவோம். அதுதான் இங்க சென்ட் பண்ணிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் போறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளா ஒரே ஒரு H1 மட்டும் வச்சிருந்தோம் HTML பேஜ்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபார்ம வைக்கிறேன். ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அந்த ஃபார்ம சப்மிட் பண்ண உடனே நமக்கு அந்த ஃபார்ம்ல உள்ள டேட்டாஸ ஷோ பண்ற மாதிரி ஒரு இது பண்றேன். ஓகே. நான் அவுட்புட் எப்படி வரும்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஃபார்ம நம்ம ஃபில் பண்ணிட்டு கெட் மெத்தட் தானே யூஸ் பண்றோம். சோ நம்ம சப்மிட் பண்ண உடனே கெட் மெத்தட் என்ன பண்ணும், அந்த ஃபார்ம்ல உள்ள டிஸ்ப்ளே ஆகக்கூடிய இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ண போகுது. ஓகே. அததான் இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கணும். சோ நம்ம ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிட்டு சோ ஃபார்ம்ல நீங்க ஃபார்ம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க அப்படிதானே? ஃபார்ம்ல வந்துட்டு என்ன இருக்குன்னா, மெத்தட் வந்து போஸ்ட் மெத்தட், கெட் மெத்தட் அது 2 மெத்தட் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கேன். போஸ்ட்னா உங்களோட ஃபார்ம்ல உள்ள டேட்டாஸ் எல்லாம் என்கோட் பண்ணி சென்ட் பண்ணும். கெட் மெத்தட் வந்து அப்படியே அந்த லிங்க்லயே உங்களோட டேட்டாஸ் எல்லாமே தெரியிற மாதிரி இருக்கும்.
அதான் கெட் மெத்தட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் நம்ம ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணிருக்க டேட்டாஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நான் ஆக்ஷன்ல என்ன கொடுத்துக்கிறேன்னா, ஆக்ஷன் எதுக்கு எங்க போய் நம்மளோட ஃபார்ம் சப்மிட் ஆகணும் அப்படிங்கறத நம்ம ஆக்ஷன்ல கொடுப்போம். அதுல நம்ம மெயில் ஐடி கூட கொடுத்துக்கலாம். நீங்க ஃபார்ம் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க. மெயில் ஐடி கூட கொடுத்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ற ஃபார்ம் அந்த மெயில் ஐடியில போய் சப்மிட் ஆகும். நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா ஆக்ஷனுக்கு ஒரு பாத் கொடுத்துக்கிறேன். ஓகே, அது வந்து ப்ராசஸ் அண்டர்ஸ்கோர் கெட் அப்படிங்கிற பாத் கொடுத்துக்கிறேன். சோ இந்த பாத்துல போய் தான் என்னோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். ஓகே, சோ மெத்தட் வந்து கெட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபார்ம் வந்து கொஞ்சம் சீக்கிரட்டா போகணும் அப்படிங்கும்போது நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். பட் வந்து செக்யூரிட்டி லிமிடேஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம்னா போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து கெட் மெத்தட் வச்சு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நேம் லேபிள் போடுவோம்ல, லேபிளுக்கு பதிலா டைரக்டாவே போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம், அதுல நான் என்ன பண்றேன், இன்புட் கொடுக்குறேன். இன்புட் டேக்ல டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், அடுத்து நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம். இன்புட் நார்மலா இன்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவேன். ஓகே, வித் பிஆர் டேக்ஸ் இதே மாதிரி லாஸ்ட் நேம் வந்துக்கிறேன். தென் இங்கே லாஸ்ட் நேம் வந்து லாஸ்டா ஒரு சப்மிட் பட்டன். சப்மிட்டையும் நீங்க இன்புட்லயே கொடுத்துக்கலாம். இன்புட் டைப், அதோட டைப் என்னது சப்மிட். ரெண்டுத்துக்கும் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இது வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்க போறதுனால டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதுக்கு வேல்யூவும் சப்மிட். ஆனா அது பட்டன்ல சப்மிட்ங்கிற வேல்யூ ஷோ ஆகும். சோ இப்போ நம்ம இந்த ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபார்மை கெட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்ல, அந்த ஃபார்ம்ல உள்ள டேட்டாஸ இப்ப நம்ம சிம்பிளா இப்ப நம்ம ரன் பண்ணோம்னா எனக்கு வந்து நான் இங்க இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைல நான் வந்து ரெஸ்பான்ஸா கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்ம் நம்மளோட அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு டீடைல்ஸ் டேட்டாஸ் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தேன்னா அதுல கொடுத்திருக்கிற டேட்டாஸ கெட் பண்ணி எனக்கு ஷோ பண்ணணும். எதுல ஷோ பண்ணணும், இந்த ப்ராசஸ் கெட்டுங்கிற இந்த பாத்துல தான் என்னோட டேட்டாஸ் எல்லாமே ஷோ ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா app டாட் கெட் யூஸ் பண்ணிட்டு நான் இங்க என்ன பாத்துல சப்மிட் ஆகணும்னு கொடுத்துருக்கேன், ப்ராசஸ் கெட்டுங்கிற பாத் கொடுத்துருக்கேன்னா, சோ என்னோட ரூட்டிங்ல நான் இங்க என்ன கொடுக்கணும், ப்ராசஸ் கெட்டுங்கிறது தான் கொடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும், சப்மிட் ஆகுற ஃபார்ம் இந்த ரூட்ல வந்துட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ ரூட்டிங் செட் பண்ணிட்டோம். சோ இந்த ஃபார்மை இப்ப நீங்க சப்மிட் பண்ண உடனேயே என்ன ஆகிரும், இந்த ரூட்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். என்ன ஃபங்க்ஷன் எழுதணும்ல, ஃபங்க்ஷன்ல ரெக்வெஸ்ட் கமா சாரி ரெஸ்பான்ஸ். அடுத்து இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சோ நம்மளோட ஜேசான் படிச்சிருப்பீங்க அப்படிதானே. ஜேசான்னா எப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். லைக் வேல்யூ கீ வேல்யூ பேர்ஸ் மாதிரி இருக்கும் ஜேசான் ஃபார்மெட். சோ நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஜேசான் ஃபார்மெட்ல தான் ஷோ பண்ணி பார்க்க போறோம். ஜேசான் ஃபார்மெட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஜேசன் ஃபார்மேட். ஓகேவா? சோ உங்களுக்கு ஒரு கீ, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ, அண்ட் தென் கீ ஒரு வேல்யூ அந்த மாதிரி இருக்கும். கீ வேல்யூ பேர்ஸா இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜேசன் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஃபீல்ட் நேம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ, அடுத்து ஒரு ஃபீல்ட் நேம், அதுக்கு ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸால என்க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜேசன் ஃபார்மேட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட ரெஸ்பான்ஸை டிஸ்பிளே பண்ண போறோம். அதனால ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு
எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற வேர்டு இருக்கணும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், எனக்கு வந்திருக்கிற ரெக்வஸ்ட் இருக்குல்ல, இந்த ரெக்வஸ்ட் கொரியில இருந்து ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எடுத்துக்கிறேன். ரிக்வெஸ்ட் கொரி இங்க இருக்கு, இந்த இருக்கு. இதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ அண்ட் தென் இந்த லாஸ்ட் நேமோட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். டாட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். அப்படிதான் நாங்க நேம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும், லாஸ்ட் நேம் எடுக்கணும். ஸோ எப்படி ஷோ ஆகணும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற நேம் இருக்கணும். அதுக்கு அடுத்து ரெக்வெஸ்ட் டாட் query டாட் லாஸ்ட் நேம். query டாட் லாஸ்ட் நேம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, console.logல போயிட்டு போட்டுக்கோங்க. அடுத்து வந்துட்டு என்ன பண்றேன், console.logல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட வெப்பேஜ்ல பிரிண்ட் பண்ணி கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம console.logல அது பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு பாக்கணும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ console.logல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். console.logனா நம்மளுக்கு இங்க கீழே டிஸ்பிளே ஆகும், டெர்மினல்ல டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? டெர்மினல்ல டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கறது இண்டிகேட் பண்ணும். சோ அடுத்து நான் என்ன பண்றேன்னா, என்னோட வெப்பேஜ்ல ஷோ பண்ண போறேன். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ரெஸ்பான்ஸ் டாட் எங்க ஷோ ஆகணும் அப்படின்னா, என்னோட வெப்பேஜ்ல எந்த ஃபார்மேட்ல, ஜேசான் ஃபார்மேட்ல ஷோ பண்ணணும். சோ ஜேசான் ஃபார்மேட்ல ஷோ ஆகணும். நீங்க ஜேசான் ஃபார்மேட்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஷோ பண்றீங்க அப்படின்னா, அதை நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, நார்மலா இருக்கிற ஒரு எந்த டேட்டாவா இருந்தாலும் சரி, நீங்க ஜேசான் ஃபார்மேட்ல மாத்தும் போது ஸ்ட்ரிங்கிஃபையா கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். சோ இங்க கொடுத்திருக்கிற ரெஸ்பான்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங்கிஃபையா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பார்ஸ் அண்ட் தென் ஸ்ட்ரிங்கிஃபைன்னு ரெண்டு மெத்தட் உண்டு. ஓகே, ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டேட்டாஸ் ஜேசான் ஃபார்மேட்ல உள்ள டேட்டாஸ கன்வெர்ட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இப்ப நம்மளுக்கு ரன் ஆகுதா பார்ப்போம். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரன் ஆயிடுச்சு. நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த டேட்டாவை சப்மிட் பண்றேன். ஓகேவா? சப்மிட் பண்ண உடனே இப்ப நீங்க பார்த்த நோட் பண்ணிக்கோ. ஓகே, இங்க பார்த்த நோட் பண்ணிக்கோங்க. பார்த்த என்ன பாத்துல இருக்குன்னா, லோக்கல் ஹோஸ்ட் 5000 டேஷ்போர்ட் நமக்கு கொடுத்திருக்கிற இனிஷியலா இந்த பாத்துல இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நமக்கு அந்த HTML ஃபைல் டிஸ்பிளே ஆயிருக்கு. சோ அந்த HTML ஃபைல இப்ப நான் சப்மிட் கொடுத்த உடனே எப்படி பாத் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத நோட். சப்மிட் கொடுத்த உடனே இங்க பாத் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ராசஸ் கெட்டா பாத் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம கொடுத்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. சோ என்ன பண்ணுது, கெட் மெத்தட். நீ ஃபர்ஸ்ட் உள்ள கெட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இண்டெக்ஸ் HTMLங்கறத ஃபைல் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு அவுட்புட்ல ஷோ பண்ணும். அடுத்து செகண்ட் இருக்கக்கூடிய கெட் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க console.logலயே நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு நம்மளோட ரெஸ்பான்ஸ். ஓகேவா? சோ அங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் JSON ஃபார்மேட்ல நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. சோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆப் டாட் கெட் என்ன பண்றது, அந்த ப்ராசஸ் டாட் கெட் மெத்தட்ல அந்த பாத்துல நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய இந்த ஃபார்ம் எடுத்துட்டு வந்து அதோட டேட்டாஸ மட்டும் கெட் பண்ணி ஷோ பண்ணுது. ஓகே, இதுல இன்னொன்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா,
இங்க கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களோட லிங்க்லயே என்ன பண்ணுது? உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இது வந்து நமக்கு செக்யூரிட்டி லிமிடேஷன்ஸ் கன்சிடர் பண்ணோம் அப்டின்னா, நம்ம இந்த மாதிரி குடுக்க மாட்டோம். நம்ம டேட்டாஸ் எப்படி என்கோட் பண்ணி தெரியாம தான் போகும். அதானே? நம்மளோட WhatsAppல நம்ம போற மெசேஜஸ் எல்லாமே என்ன ஆகும்? என்கோட் பண்ணி தானே போகுது. என்கோட் பண்ணி என்கிரிப்டட்ன்னு வருமா? ஒவ்வொரு மெசேஜஸும் என்கிரிப்டட் பண்ணி தான் போறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது டைரக்ட்டா நமக்கு தெரியாது. இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தெரியாது. எத அனுப்புறவங்களுக்கும், அங்க பார்க்கிறவங்களுக்கும் மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி தான் நம்மளோட மெசேஜஸா இருந்தாலும் சரி, நம்ம சப்மிட் பண்ற ஃபார்ம்ஸா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் போகும். இப்படி நம்மளோட லிங்க்லயே ஓப்பனா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே தெரியிற மாதிரி இருக்கக்கூடாது. அது சேஃப்டி கிடையாது தானே? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சோ போஸ்ட் மெத்தட் என்ன பண்ணும்? என்கிரிப்ட் பண்ணி உங்களோட டேட்டாவ கொண்டு போய் அ எந்த பெர்சனுக்கு டெலிவர் பண்ணணுமோ அங்க போய் டெலிவர் பண்ணும். சோ அதுக்கு தான் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். சோ நீங்க போஸ்ட் மெத்தட்ல இன்னொரு ஒரு விஷயம் என்னதுன்னா, போஸ்ட் மெத்தட்ல தான் நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்ப இமேஜ் சப்மிட் பண்ணும்போது ஒரு ஃபார்ம சப்மிட் பண்ணும்போது இமேஜ் இல்ல பிடிஎஃப் வேற ஏதாவது யூஆர்எல் அதெல்லாம் நீங்க சேர்த்து சப்மிட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கெட் மெத்தட விட எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு நார்மலா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னா, பாடி பார்சர் அப்படிங்கிற இந்த ஒரு பேக்கேஜ இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட கோட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? என்கோட் பண்ணி யூஸ் பண்ணணும். சோ அந்த மாதிரி யூஆர்எல் எல்லாத்தையும் என்கோட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு தான் இந்த பாடி பார்சர். டைரக்ட்டா யூஸ் பண்ணாம என்கோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பாடி பார்சர வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, அத நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் இந்த லைன நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? போஸ்ட் மெத்தட் படி யூஸ் பண்ண முடியும். சோ நம்ம அத ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே. இந்த கெட் மெத்தட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது தானே? எனி டவுட்ஸ்னா கேளுங்க. ஓகேவா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் பண்ணுங்க. சோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்க போயிட்டு மெத்தட வந்துட்டு போஸ்ட் மெத்தடா மாத்திக்கிறேன். இதையும் நான் என்னன்னு பாத்துக்கிறேன்னா, போஸ்ட்டா மாத்திக்கிறேன். இதையும் உள்ள போயிட்டு போஸ்ட்டா மாத்திட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம போஸ்ட் மெத்தடுக்கு என்ன வேணும் நமக்கு? அந்த பாடி பார்சர ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். சோ அத இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க நான் கண்ட்ரோல் சி குடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களோட ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ரோகிராம ஸ்டாப் பண்ணணும்னா கண்ட்ரோல் சி குடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் சி குடுத்துட்டு, நான் என்ன பண்ணிக்கிறேன், npm install பாடி பார்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். பாடி பார்சர் இன்ஸ்டால் இன்ஸ்டால் ஆயிடுச்சாங்கிறத இங்க போயிட்டு செக் பண்ணிக்கணும். பாடி பார்சர் இன்ஸ்டால் ஆயிட்டு. ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் ஆயிட்டு, பாடி பார்சர் இன்ஸ்டால் ஆயிட்டு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட்டா நம்மளோட ப்ரோகிராம் போயிடலாம். நான் இங்க ரன் பண்ணிக்கிறேன். என்னோட ப்ரோகிராம் அகைன். சோ npm ஸ்டார்ட். சோ அகைன் ரன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க போயிட்டு இதுல வந்து போஸ்ட் மாத்தணும்ல. சோ அது எல்லாத்தையும் மாத்திக்கலாம். கெட்டா இருக்கிறது எல்லாத்தையும் நான் இப்ப போஸ்ட்டா மாத்த போறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு கெட்டா இருக்கிறதெல்லாம் போஸ்ட்டா மாத்தணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாடி பார்சர நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்றதுக்கு என்ன பண்றேன்? வேர் பாடி பார்சர். பாடி பார்சர் வந்துட்டு பண்றேன். ஓகே. ஓகே. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு லைன் ஆட் பண்ணணும். நமக்கு என்ன எதுக்காண்டி நம்ம இந்த போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றோம்? நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே என்கோட் பண்ணி அ போகணும். மத்தவங்களுக்கு டெலிவர் ஆகும்போது இங்க இருந்து நடுவுல உள்ள மிடில்ல உள்ள பெர்சன்ஸ் பார்க்கக்கூடாது. என்கோட் ஆகி தான் இருக்கணும். அதுக்காண்டி நம்ம என்கோட் பண்றதுக்காண்டி தான் இதையே யூஸ் பண்றோம். சோ என்கோட் பண்றதுக்கு நம்ம ஒரு கோட் எழுதணும்ல. சோ அந்த கோட் என்னன்னா var
import parcel use பண்ணிட்டு parcel இந்த வேரியபிள் body parcel வச்சிருக்குமா body parcel dot எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் பார்த்துக்கோங்க இந்த எக்ஸ்டெண்டட் வந்து ஃபால்ஸ்னு கொடுத்தாதான் நமக்கு என்ன ஆகும் நம்மளோட கோட் எல்லாமே என்கோட் ஆகாம டிஸ்பிளே ஆகும் ஃபால்ஸ் extended URL into parser இங்க போயிட்டு கெட்டுன்னு இருக்குல்ல சோ நான் இதை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் போஸ்டா மாத்திக்கிறேன் இதையும் வந்துட்டு கேபிட்டல் தென் ஒரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு லைனா ஆட் பண்ணிக்கணும் என்ன லைனா URL encoded parser இந்த இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே டவுட் வந்துச்சுன்னா உங்களோட வேரியபிள் நேம் அப்படி காப்பி பண்ணி போட்டுக்கோங்க ஓகேவா சாரி சார் இது வந்து ஸ்மால் லெட்டர்ல ஓகே இதுல என்னன்னா இப்ப நம்ம போஸ்ட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இங்க நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு பட் வந்துட்டு டேட்டாஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகல சோ டேட்டாஸ் டிஸ்ப்ளே பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நீங்க போஸ்ட் யூஸ் பண்ணிருக்கனால எல்லாமே என்கோட் ஆகி இருக்கு சோ நீங்க கெட் மெத்தடும் யூஸ் பண்ணி போஸ்ட் மெத்தடும் சேர்த்து யூஸ் பண்ணணும் ஓகே ரெண்டுத்தையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைக் நான் இது வந்து எதுக்காண்டி இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு காமிச்சேன்னா இங்க நீங்க மேல பாக்குறதுக்காண்டி தான் காமிச்சேன் ஓகே சோ இந்த இடத்துல இந்த மேல உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கா டேட்டாஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகல ஓகேவா சோ டிஸ்ப்ளே ஆகாம இருக்கிறதுக்காண்டி தான் இந்த போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா சோ போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இங்கேயே டிஸ்ப்ளே ஆகாம போகும் பட் உங்களுக்கு இங்கேயும் டேட்டா வந்து டிஸ்ப்ளே ஆகாம இருக்கா சோ அந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணணும்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும் கெட் மெத்தட் யூஸ் பண்ணணும் சோ நீங்க என்னதுன்னா ரெண்டு மெத்தடையும் சேர்த்து யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாஸ கெட் பண்றதுக்கு கெட் மெத்தடும் அந்த லிங்க்ல டிஸ்ப்ளே ஆகாம இருக்கிறதுக்கு வந்துட்டு போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும் ஓகே இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் போஸ்ட் அதையும் யூஸ் பண்ணிடுவோம்
நான் இத வந்து உங்களுக்கு பாக்குறேன். ஓகே. என்ன ப்ராப்ளம்ன்னு பார்த்து நான் பாக்குறேன். கெட் மெத்தட் யூஸ் பண்ணா இங்க டிஸ்ப்ளே ஆகும். அடுத்த டாபிக் என்னது அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகே. ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்னா என்னன்னா, லைக் நீங்க இப்போ நீங்க index.html எடுத்துட்டு வந்து இங்க இது பண்ணீங்கல்ல, ரெஸ்பான்ஸா சென்ட் பண்ணோம்ல. அதே மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலையோ, ஒரு இமேஜஸையோ நம்ம டைரக்ட்டா எப்படி எடுத்துட்டு வர்றது? ஒரு ஃபைலா எப்படி எடுத்துட்டு வந்து நம்ம வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்றது? அதுதான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட். சோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சிஎஸ்எஸ்ஸையோ, ஒரு இமேஜஸையோ, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்டையோ நம்ம டைரக்ட்டா எடுத்துட்டு வந்துரலாம். எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த இந்த லைன் எழுதிக்கணும். ஓகே. இந்த லைன் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஆப் வந்து எதை யூஸ் பண்ண போகுதுன்னா, ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல். அந்த ஃபைல் நேம் நம்ம எங்க வச்சிருக்கோமோ, அந்த ஃபைல் நேம் நம்ம இங்க குடுக்கணும். இப்ப நான் பப்ளிக்ன்னு என்னோட ஃபைல் நேம் வச்சிருக்கேன்னா, இங்க பப்ளிக்ன்னு குடுக்கணும். சோ என்ன பண்ணும் எக்ஸ்பிரஸ் வந்து டைரக்ட்டா அந்த ஃபைல எடுத்துட்டு வந்து நம்ம எங்களோட வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்ணணும். இங்க என்ன எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்கன்னா, ஒரு இமேஜ எடுத்துட்டு வந்து என்னோட வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. சோ நம்ம அந்த இமேஜ் எப்படி டிஸ்ப்ளே பண்றாங்கங்கிற எக்ஸாம்பிள பாக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, இதுக்குள்ள இல்ல டைரக்ட்டா இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன கிரியேட் பண்ணிக்கிறேன்னா, பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஒரு ஃபோல்டர். அத நான் இமேஜ்ன்னு வச்சுக்கிறேன். இங்க நான் வந்து ஒரு சின்னதா ஒரு இமேஜ மட்டும் ஆட் பண்ண போறேன். ஓகே. இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு இமேஜ பிளேஸ் பண்ணிக்கிறேன். இத காப்பி பண்ணி சரி இந்த இமேஜ டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, டைரக்ட்டா இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதெல்லாம் நமக்கு இப்போ போஸ்ட் மெத்தட்லாம். இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு, இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா? இதுல மட்டும் நம்ம கேள்வி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னன்னா, இதுக்கு பதிலா சிம்பிளா ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம்ல, அதையே நான் வச்சுட்டேன். ஓகே. ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஹலோ இப்ப என்னோட வெப்சைட்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இதையும் கமெண்ட் பண்ணிக்கலாம். லைன் தவிர. எக்ஸ்பிரஸ் டாட் ஸ்டாட்டிக் என்னோட ஃபைல். நான் என்ன ஃபைல் யூஸ் பண்ணிருக்கேன்? பப்ளிக்னு ஒரு ஃபைல் யூஸ் பண்ணிருக்கேனா, ஸோ அந்த பப்ளிக்ங்கிற அந்த ஃபோல்டர் சாரி என்னோட ஃபோல்டர். ஓகே. இந்த ஃபோல்டர் வந்து எனக்கு ரன் ஆகும். நான் இப்ப ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு சிம்பிளா இங்க ஹலோ வேர்ல்டு தான் ஷோ ஆகும். ஆனா இங்க போயிட்டு நான் என்ன குடுக்கணும் அப்படின்னா,
இந்த மாதிரி என்னோட பாத்த குடுத்துட்டு நான் இப்ப கிளிக் பண்ணேன் அப்படின்னா pages start. ஓகே. சோ என்னன்னா இப்ப டைரக்டா அந்த பாத்ல இருந்து அந்த ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணி அந்த பப்ளிக் ஃபைல ஆக்சஸ் பண்ணிட்டு நான் இப்போ அந்த பாத்த மட்டும் நான் இங்க கொடுத்தேன்னா என்ன பண்ணிடலாம், அந்த இமேஜையோ அந்த ஃபைலையோ நான் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு சில ஃபைல் சில பேஜஸ் வந்துட்டு அட்மினுக்கு மட்டும் வியூ ஆகுற மாதிரி எல்லாம் வைப்பாங்க. சோ அந்த மாதிரி வைக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி நம்ம தனியா நம்ம வந்து ஒரு பாத் நேம் குடுத்தோம் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு வந்து இங்க ஜஸ்ட் இது வியூ ஆகிருக்குல்ல, இமேஜ் வியூ ஆகிருக்குல்ல, இதுக்கு பதிலா ஒரு ஃபைலே ஓப்பன் ஆகும். சோ அந்த ஃபைல் வந்துட்டு அட்மின்க்கு மட்டும் ஓப்பன் பண்ற மாதிரி வைக்கும்போது, அதுக்கு தனியா ஒரு ரூட் மட்டும் குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ரூட்டிங்க அங்க டைப் பண்ணோம்னா அந்த ஃபைல் வியூ ஆகும். ஓகே. சோ அத நீங்க டைரக்ட்டா எடுத்துட்டு வரீங்க. ஒரு இமேஜஸையோ, இதையோ டைரக்ட்டா எடுத்துட்டு வரும்போது, இந்த மாரி இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி நான் அந்த ஃபைல எடுத்துட்டு வரணும். சோ அதுக்கப்புறம் நான் அந்த ஃபைல வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நான் எந்த பாத்ல குடுத்துருக்கனோ, தட் மீன்ஸ் நான் இங்க பப்ளிக்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இமேஜ்க்குள்ள தான் image.png இருக்கு. சோ நான் ரூட்டிங் குடுக்கும்போது image/png அப்படி குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஃபைல் வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆ. சோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா எக்ஸ்பிரஸை எப்படி இம்போர்ட் பண்ணி அண்ட் தென் ரெஸ்பான்ஸ் எப்படி செட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி வந்து போர்ட்ல ரன் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரூட்டிங்ல வந்துட்டு பேசிக்கான ரூட்டிங் கெட் டு போஸ்ட் பார்த்தோம். கெட் மீன்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கெட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சோ அதுல வந்து நம்மளுக்கு என்கோட் பண்ணி வராது. சோ என்கோட் பண்ணி வரணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா போஸ்ட் யூஸ் பண்ணணும். போஸ்ட் யூஸ் பண்ணி என்கோட் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தோம். ரெண்டு இது ஒரு ஃபார்ம்ஸ் வச்சு பார்த்தோம். ஒரு HTML ஃபைல்ல வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸா எப்படி சென்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபைனலா நம்ம என்ன லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்னா, ஒரு டைரக்ட்டா இங்க நான் வந்து ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு CSS ஃபைலையே டைரக்ட்டா நம்மளோட எக்ஸ்பிரஸ்க்குள்ள யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். நீங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணி இங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்த்திருக்கோம்ல. இதுக்கு பதிலா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போது அத டீப்பா பார்க்கலாம். ஓகே, ஸ்டாட்டிக் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஒரு டேட்டா டைப்ஸ் மட்டும் லைட்டா பார்த்துடலாம். ஓகே. நீங்க ஆல்ரெடி டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பண்றேன். நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்கனாலே டேட்டா டைப்ஸ் படிச்சிருப்பீங்க. சோ என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, பூலியன், அதுக்கப்புறம் அன்டிஃபைன்ட், அப்புறம் நல், ஸ்ட்ரிங், நம்பர். இதுல நீங்க பூலியன்னா என்னன்னு சொல்லுவீங்க? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அத பூலியன் டேட்டா டைப்னு சொல்லுவோம். அன்டிஃபைன்ட் அப்படின்னா, இப்போ இங்க நான் ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இங்க நான் ஜஸ்ட் ஒரு வேரியபிள் a அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஒரு டபுள் கோட்ஸ்ல எதுவுமே குடுக்காம குடுக்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? அன்டிஃபைன்ட். நம்ம எதுவுமே குடுக்கல, டிஃபைன் பண்ணாதது அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்னது அப்படின்னா நல். நல் மீன்ஸ் இங்க நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அதுல எதுவுமே டிஃபைன் பண்ணலன்னா அது அன்டிஃபைன்டு. நல் அப்படின்னா என்னது அப்படின்னா, வேல்யூ இல்ல அப்படின்னா நல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம நார்மலா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் உங்களுக்கு தெரியும் தானே. சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ்ல நம்ம எதெல்லாம் குடுக்குறோமோ எல்லாமே ஸ்ட்ரிங் தான். இப்ப நீங்க ஒரு நம்பர எடுத்துட்டு போயிட்டு அது டபுள் கோட்ஸ்ல குடுத்தாலும் அது என்ன டேட்டா டைப் தான்? ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். நம்பர்ஸ் நார்மலா குடுக்குற நம்பர்ஸ். இந்த 35, 45 எல்லாமே என்னது? நம்பர்ஸ். இங்க எல்லாத்தையுமே குடுத்துருக்காங்க. ஓகேவா? 35ங்கிறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப், 2ங்கிறது பூலியன் டேட்டா டைப், அண்ட் தென் அன்டிஃபைன்டுன்னு குடுத்துருக்கிறது அன்டிஃபைன்ட் டேட்டா டைப்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸ்.
சோ ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்னால எப்படி இருக்கும்? ஒரு கீ வேல்யூ பேர்ஸா இருக்கும். சோ ஒரு நேம், ஒரு ஃபீல்டு நம்ம இப்ப JSON ஃபார்மேட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி. ஒரு கீ, அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ. அடுத்து ஒரு கீ, அதுக்கு ஒரு வேல்யூ. அடுத்து ஒரு கீ, ஒரு வேல்யூ. இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது எல்லாமே கர்லி பிரேசஸ்குள்ள என்குளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே. ஆப்ஜெக்ட்னா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. இப்ப இதோட டைப் என்னது? இப்ப டைப் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியோட டைப் ஆஃப் கம்பெனி. கம்பெனிங்கிற வேரியபிளோட டைப் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஜெக்ட் டைப். சோ இதுதான் டேட்டா டைப்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், அன்டிஃபைன்ட் அண்ட் தென் இது வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப். இப்ப நீங்க என்ன ஒரு நெசசிட்டி இல்ல அப்டின்னா, நீங்க சி புரோகிராமிங்கா இருக்கட்டும், மத்த புரோகிராமிங்ல இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணுவீங்க? டேட்டா டைப்ப ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுவீங்க. ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டா டைப்ப மென்ஷன் பண்ணுவோம். இன்ட், ஆ கேர் அந்த மாதிரி உங்களோட டேட்டா டைப்ப மென்ஷன் பண்ணணும். பட் இத வந்து என்னதுன்னா, லூஸ் டைப்பிங்ன்னு சொல்லுவாங்க. எத? Node.js. நீங்க வந்து டேட்டா டைப்ஸ் எதையுமே மென்ஷன் பண்ண வேண்டாம். லெட் வேரி மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். அது என்ன டேட்டா டைப்ன்னு இங்க குடுக்க வேண்டாம். எதுக்குனாலும் என்ன டேட்டா டைப்னாலும் குடுத்துக்கலாம். மென்ஷன் பண்ணணும்ங்கிற நெசசிட்டி கிடையாது. சோ எல்லா டேட்டா டைப்ஸையும் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அந்த ஒரு பெனிஃபிட் எதுல இருக்கு அப்டின்னா, நமக்கு இந்த Node.jsல இருக்கு. அப்புறம் ஃபங்ஷன்ஸ். நம்ம நார்மலாவே ஃபங்ஷன்ஸ் பார்த்துட்டு தானே இருக்கோம். சோ ஒரு ஃபங்ஷன்ஸ நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றீங்கன்னா, கடைசில அந்த ஃபங்ஷன என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். இப்ப இங்க சிம்பிளா மல்டிப்ளை ஃபங்ஷன எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? ஃபங்ஷன் ஒரு கீவேர்ட் அண்ட் தென் அந்த ஃபங்ஷனோட நேம். அதுல 2 பாராமீட்டர்ஸ் இங்க குடுத்துருக்காங்களா? அது ரிட்டர்ன் பண்றது என்னது? ஒரு 2 மல்டிபிள்ஸ் வந்து 2 நம்பர்ஸோட மல்டிபிள்ஸ ரிட்டர்ன் பண்ணுது. சோ நான் எக்ஸ், ஒய்ன்னு 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி அதுக்கு 2 வேல்யூ குடுத்துருக்கேன். அண்ட் தென் கன்சோல் டாட் லாக்ல நான் பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணீங்கன்னா, அத கால் பண்ணா மட்டும் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். சோ அந்த ஃபங்ஷனோட நேம் வச்சு கால் பண்ணியிருக்கேன். அதுக்கு 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணணும்ல. நம்1க்கும் நம்2க்கும். சோ அதுக்கு இந்த எக்ஸும், ஒய்யையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இங்க பாஸ் பண்ணியிருக்கேன். சோ பாஸ் பண்ணி இந்த ஃபங்ஷன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். சோ இது எல்லாமே நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் இது ஒரு ரீகாலுக்கு தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ஸ். ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ஸ்னா, இப்போ ஸ்ட்ரிங்ல என்னென்ன ஃபங்ஷன்ஸ்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஒரு 2 ஸ்ட்ரிங்க கன்கேட் பண்ணலாம். கன்கேட்னா என்னது? ஜாயின் பண்ணலாம். இப்ப இங்க வெல்கம் டூ இன்ஃபோர்ஸ்மேட், Node.js டியூட்டோரியல்ஸ்ன்னு 2 ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் நான் ஜாயின் பண்ணி எழுதியிருக்காங்களா இங்க? ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? பிளஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். சோ எக்ஸ்ங்கிற வேரியபிள்குள்ள வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மேட் இருக்கு. ஒய்ங்கிற வேரியபிள்குள்ள Node.js டியூட்டோரியல்ஸ்ன்னு இருக்கு. சோ இது 2த்தையும் ஜாயின் பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு குடுத்துருக்காங்களா? சோ இதுவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகி இங்க நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. இல்லன்னா நீங்க கன்கேட்டும் யூஸ் பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்றதுக்கு பிளஸ் யூஸ் பண்ணியும் ஜாயின் பண்ணலாம். இல்ல கன்கேட் அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் அப்படின்னா என்ன பண்ணும்? அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ ஸ்ப்ளிட் பண்ணும். எத வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் குடுத்துருக்கேன். சோ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் என்ன பண்ணுது? ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல அத ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இப்ப எக்ஸ்ல 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கா? வெல்கம், டூ, இன்ஃபோர்ஸ்மேட்ன்னு 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. 3 ஸ்ட்ரிங்ஸையும் இந்த சிங்கிள் கோட்ஸ வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே. ஜாயின் மீன்ஸ் நீங்க எத வச்சு ஜாயின் பண்ண போறீங்க? கமா வச்சு ஜாயின் பண்ண போறீங்கன்னா, இப்போ வெல்கம் டூ இன்ஃபோர்ஸ்மேட் இங்க வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்பேஸ்ல இருக்கா? இப்ப ஜாயின் பண்ணும்போது கமா, கமாவா போட்டு அது ஜாயின் பண்ணும். ஓகே. சோ இது எல்லாமே ஸ்ட்ரிங்கோட ஃபங்ஷன்ஸ். ஓகே. தென் பஃபர். ஆக்சுவலி இந்த பஃபர வந்துட்டு இவங்க குடுத்திருக்கிற இந்த எக்ஸாம்பிள் மாதிரி நம்மளோட வெப்சைட்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எந்த டைம்ல இந்த பஃபர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு பைனரி டேட்டா இதுவரைக்கும் எந்தெந்த டேட்டாஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி பார்த்திருக்கோம். ஒரு நம்பர ஸ்டோர் பண்ணியிருப்போம், ஸ்ட்ரிங்ஸ ஸ்டோர் பண்ணியிருப்போம், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு ஃபியூச்சர்ல எந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டியது வரும்? ஒரு வெப்சைட்ன்னு எடுத்துக்கிட்டா அதுல இமேஜஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அது எல்லாமே என்னது? பைனரி டேட்டாஸ். சோ பைனரி டேட்டாவா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இந்த பஃபர் டைப் யூஸ் பண்ணுவோம். இந்த பஃபர் டைப் இது வந்து ஒரு டேட்டா டைப் மாதிரி Node.jsல. நார்மலா ஸ்ட்ரிங், பூலியன் இதுதானே யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த வெப்சைட்ல இமேஜஸ், வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணும்போது
அது எல்லாமே ஒரு பைனரி டேட்டாவா தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். பைனரி டேட்டாவா ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு ஒரு டேட்டா டைப் தேவை. அந்த டேட்டா டைப் தான் பஃபர். இன்கேஸ் நீங்க வந்து உங்களோட இமேஜ் டேட்டாவோ, வீடியோ டேட்டாவோ உங்களோட வெப்சைட்ல யூஸ் பண்ணும்போது, நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம்னா, பஃபர் யூஸ் பண்ணுவோம். ஸோ பஃபருக்கு இனிமேல் நம்ம படிக்கும்போது, ப்ராஜெக்ட் படிக்கும்போது வரும். பஃபர் வச்சு யூஸ் பண்றது. ஸோ நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான். டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கும், ஃபங்ஷன்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பண்ணிட்டு, அண்ட் தென் பஃபர் டேட்டா டைப்னு ஒரு டேட்டா டைப் பார்த்தோம். என்னதுக்கு அப்படின்னா, நம்மளோட இமேஜஸ் அந்த மாதிரி ஒரு பைனரி டேட்டாஸ் ஸ்டோர் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பஃபர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் எக்ஸ்பிரஸ் பத்தி பார்த்துருவோம். ஸோ இதுல எது டவுட்ஸ் இருந்தா இப்ப கேட்கலாம். Okay. Anyone? Any doubts? எல்லாம் கிளியர் ஆயிட்டா? மத்த எல்லாருக்கும்? ஸோ ஓகே. நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. எனி டவுட்ஸ் வந்துச்சுன்னா, எக்ஸ்பிரஸ்ல பண்ணும்போது எனி டவுட்ஸ் வந்துச்சுன்னா, அத தேங்க் யூ சோ மச். ஓகே. ஓகே. ஸோ எனி டவுட்ஸ்னா கேளுங்க. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ.